என் அன்பு பிள்ளையே, வாழ்க்கையில் போராட்டம் இல்லாமல் எவருமே எதிலும் வெற்றியடைய முடியாது. போராட்டமே வெற்றியின் முதற்படி. வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதற்கு முதலில் தாழ்வு மனப்பான்மையை விடுத்து தன்னம்பிக்கையுடன் செயல்பட வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலைக்கும் பயப்படாதே. அந்த பயம் உன்னை பலவீனப்படுத்திவிடும். வாழ்க்கையில் தோல்விகளும் ஏற்ற இறக்கங்களும் வந்து போவது சகஜம் குழந்தையே. அந்த அனுபவங்களை வைத்துக்கொண்டு லட்சியத்தை அடைவதை நோக்கி பயணப்பட வேண்டும். இதை விடுத்து கவலைப்படக்கூடாது. உன் லட்சியத்தை அடையும் எண்ணம் மட்டுமே உனக்கு இருக்க வேண்டும். தினமும் அலைந்து திரிந்து நீ படும் வேதனை அதிகமானது தான். கடினமான சூழ்நிலையிலும் உன்னிடம் யாரும் இறக்கப்படவில்லையே, மதிப்பதில்லையே என்று வருந்தாதே. அடுத்தவர் மனதை காயப்படுத்தியதற்கான வினையை காயப்படுத்தியவர்கள் நிச்சயம் அனுபவிப்பார்கள். தைரியத்தை இழந்து விடாதே. பிரச்சனைகளை கண்டு பயந்து ஓடாதே. அதை சமாளிக்கும் பக்குவத்தை கற்றுக்கொள்வதே சாலச் சிறந்தது. என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை குழந்தையே. அமாவாசைக்கு பிறகு உனது பணிகள் அனைத்து முடிவடையும். புதிய நபர்களை சந்திப்பார். அவர்கள் உனக்கு உதவ முன்வருவார்கள். எந்த நேரத்திலும் பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். கலங்காதே. கண்ணில் கண்டதெல்லாம் உண்மை என்று நினைக்காதே. காதில் கேட்டதெல்லாம் சரிதான் என்று சொல்லாதே. உன் கண்ணும் காதும் கூட ஒரு சில நேரம் உன்னை ஏமாற்றும். நீ நினைத்த செயல் விரைவில் என் ஆசியுடன் நடக்கப் போகின்றது. உன்னை சரியான நேரத்தில் கை தூக்கி விடுவேன். என்னை குருவாக அடைந்த எவனும் சாதாரணமாக எதற்கும் கலங்க மாட்டான். தலை போகின்ற விஷயமானாலும் என் சாகி இருக்க என்ன கவலை என்று எதிர்த்து நிற்பான். கவலைப்படாதிரு. மற்ற அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன். உன் வேலையாகவே வந்த எனக்கு வேறு வேலை என்ன இருக்க முடியும்? கன நேரம் அமைதியாய் அமர்ந்து ஆலோசனை செய். உனக்காக யாருமே இல்லை என வருந்தாதே. நீ சாய்ராம் என்று அழைத்தால் உன்னை காக்க இந்த சாகி வருவேன். நீ நினைத்தது நடக்கும். உன் வீட்டில் நீ நடக்க விரும்பும் சுபகாரியம் இந்த சாகியின் ஆசியோடு நடக்கும். உன் முயற்சிக்கான பலன் நிச்சயம் கிடைக்கும் தங்கமே. என்னை பற்றி கவலைப்பட வேண்டியது அவர், நான் அல்ல என்ற உண்மையை உணர வேண்டும். எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வார். நீ அவரை மட்டும் பார். இன்பமோ துன்பமோ சிறு விளையாட்டாக நினைத்து கடக்க கற்றுக்கொள். அது உன் மனதிடத்தை அதிகரிக்கும். நீ வாழ்ந்தே ஆக வேண்டும் என்று முடிவிடு. உன் துன்பம் தூசியாய் பறந்துவிடும். நல்லது மட்டுமே உனக்கு நடக்கும். கலங்காதிரு தங்கமே. சற்று நேரத்தில் எல்லாம் மாறும். உன் தீராத பிரச்சனை முற்றிலும் தீரப்போகின்றது. கலங்காதே. உன் சாயப்பா அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன். பிறர் கொடுப்பது நமக்கு எப்படி போதும்? எவ்வளவு கொடுக்கப்பட்டாலும் அது குறைவாகத்தான் இருக்கும். ஆனால் இறைவன் நமக்கு அளிப்பதோ முடிவில்லாத செல்வம். யுகம் முடிந்தாலும் முடியாத செல்வம். மற்றவர்கள் கொடுப்பதை இதனுடன் எப்படி ஒப்பிட முடியும் குழந்தையே? உனக்கானதை அள்ளி அள்ளி தரப்போகின்றேன். தைரியமாக இரு. நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன். இன்றோடு உன் போராட்ட வாழ்வு முடிகின்றது. அனைத்து சாபத்தில் இருந்தும் உனக்கு விடுதலை தருவேன். பல ஏமாற்றங்களால் நீ மனம் வருந்துகின்றா. எல்லாவற்றிற்கும் உனக்கு நிச்சயமாக பதில் கிடைக்கும். என் ஆசிகள் உன்மேல் நிறைந்துள்ளது. நீ தொடங்கும் அனைத்து காரியங்களும் இனி சுபமே. உன் சாயப்பா நிச்சயம் நீ நினைக்காத அளவிற்கு உன் வாழ்க்கை தரத்தினை மாற்றித் தருவேன். உன் வீட்டில் நீ எதிர்பார்க்கும் சுபகாரியம் நடக்கும். மகிழ்ச்சியாக நீ இருப்பாய். அழாதே தங்கமே. நீ எவ்வளவு ஆழ்ந்த துயரத்தில் இருக்கின்றாய் என்று உன் சாயப்பா நான் அறிவேன் செல்வமே. உன் வலிகள் எனக்கு புரிகின்றது. நான் உன்மேல் இரக்கம் கொள்ளவில்லை என்று என் மீது நீ கோபம் கொள்ளாதே. என் கண்ணின் இமை போல் உன்னை காத்துக்கொண்டு தான் இருக்கின்றேன். உனக்கான விடிகள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. உன் வாழ்வில் ஏற்படும் தோல்விகள் அனைத்தும் உன்னை வெற்றி எனும் பாதைக்கு கொண்டு செல்லும். கவலையை மறந்து கடவுளை நினை. நல்லதே நடக்கும். இன்று நீ நினைத்தது நடந்து மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையும். சொந்தங்களினால் வரும் சோகங்களை விட சோகமான நேரத்தில் வரும் சொந்தமே உனக்கு நிரந்தரம். அந்த நிரந்தரமான சொந்தம் இந்த சாகி நான் ஒருவனே. உன்னை காக்கும் கடவுளாக உன்னுடன் நான் இருப்பேன். கலங்காதிரு. எதுவும் நடக்காத போது எதற்காக கலங்கி நிற்கின்றா? உன் வாழ்க்கை பாதையில் நீ விரும்பியதை நான் கொண்டு வரும் நேரத்தில் கலங்குவது ஏன் தங்கமே? நீ கேட்டதைத்தான் கொண்டு வருகின்றேன். ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். உன் மனம் பல கவலைகளில் சிக்கிக் கொண்டு தவித்தால் தெளிவு கிடைக்கும் வரை நீ எந்த ஒரு செயலிலும் ஈடுபடாமல் அமைதியாக இருப்பது மிகவும் முக்கியம் குழந்தையே.
பிறர் நம்மை தேவைக்கு மட்டும் பயன்படுத்துகின்றார்கள் என யோசிக்காதே. பிறர் தேவைகளுக்கு பயன்படும் பாத்திரமாய் இறைவன் நம்மை படைத்திருக்கின்றாரே என சந்தோஷப்படு. தனியாக இருப்பது பலவீனம் அல்ல, அதுதான் பலம். பின்னோக்கி பார்க்காதே, எப்போதும் முன்னோக்கி நீ எதை செய்ய விரும்புகின்றாயோ அதையே பார். நீ வாழ்க்கையில் முன்னேறுவது உறுதி. சின்ன சின்ன சந்தோஷங்களுக்காக எந்த தவறையும் செய்து விடாதே. வாழ்க்கையில் சந்தோஷத்தை விட நிம்மதியே அவசியமானது. இடத்திற்கு தகுந்தாற்போல் பொய் பேசக்கூடியவர்களை உலகம் யோக்கியன் என்று நம்புகின்றது. கலியுகமாயிற்று. தவறாகவே நினைப்பவர்களிடம் நீ எதை செய்தாலும் குற்றமே. அமைதியாய் ஒதுங்கிவிடு. நல்ல எண்ணங்கள் நமக்குள் இருக்கும் வரை யாருடைய கணிப்புகளும் நமக்கு தேவையில்லை குழந்தையே. ஒருவர் நம்மை மட்டம் தட்டி திமிராக பேசும்போது அவர்களை திருப்பி நாம் மட்டம் தட்டி திமிராக பேச வெகு நேரம் ஆகாது. அவ்வாறு செய்யாமல் இருப்பதற்கான காரணம் நாமும் அவர்களைப் போல சாக்கடை மனம் படைத்தவர்கள் அல்ல என்பதை காட்டத்தான். யாருமே வேண்டாம் என்று ஒதுங்கி வாழ்பவர்கள் எல்லாம் ஒரு நாள் யாரையும் ஒதுக்காமல் அன்பாக பாசமாக வாழ்ந்தவர்கள்தான். யாரையும் காயப்படுத்தவோ குறைத்து நடத்தவோ செய்யாதீர்கள். இன்று நீங்கள் பலமிக்கவராக இருக்கலாம், ஆனால் காலம் உங்களை விட பலம் வாய்ந்தது. குழந்தையே, நல்லது மெதுவாகத்தான் நடக்கும், கெட்டது உடனே நடந்துவிடும். ஆதலால் எதிலும் பொறுமை அவசியம். உனக்கான நல்ல எதிர்காலத்தை நான் உருவாக்கி தருவேன். அதுவரை பொறுமையோடு என் நாமத்தை உச்சரி. சிரித்துவிட்டு கடந்து செல். சில சில்லறை புத்தி கொண்ட மனிதர்களிடம் எனக்கென்று யாரும் இல்லை என கவலைப்படாதே. அனைவரும் இருந்தும் நீ தனிமையை உணர்ந்து என்னை அழைக்கும் போது உனக்காக இந்த சாயப்பா நான் வருவேன். உன்னை காண்பதற்கு அப்பா நான் வருகின்றேன். கலங்காதே, மௌனத்தை பரிசலி. உன்னை புரிந்து கொள்ளாத உறவுகளுக்கு வார்த்தைகள் இலவசம் தானே என்று வாரி வீசாதீர்கள். எதிரில் இருப்பவர்கள் வாங்கி திருப்பி வீசினால் நம்மால் தாங்க முடியாது. நடு வழியில் கைவிடுவதற்காக உன்னை நான் எவ்வளவு தூரம் அழைத்து வரவில்லை குழந்தையே. கலங்காதே, உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். தேவையில்லாமல் உன்னை வருத்திக் கொள்ளாதே. நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றாய் என்பதை இந்த சாகி நான் அறிவேன். உன்னை எனது கரம் கொண்டு இறுக பிடித்து காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றேன். இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறும். என் குழந்தையே, நான் ஒருபோதும் எந்த சூழலிலும் கைவிட மாட்டேன் குழந்தையே. உனக்கான நேரமும் காலமும் உருவாக்குபவன் நானே. உன் பொற்காலம் விரைவில் ஆரம்பமாகும். நீ எண்ணிய செயல்கள் அனைத்தையும் நான் முன்னின்று நிறைவேற்றுவேன். பொறுமையோடு காத்திரும். நீ உன் வாழ்வில் பிரச்சனைகளை கண்டு ஓடாதே. தன்னம்பிக்கையோடு நில். வெற்றி உனக்கே. பொறுமையாக இரு. தாமதங்கள் உன் வாழ்வில் தரமான அற்புதங்களை கொண்டு வரும். என்னை காண முடியவில்லையே என்று கலங்காதே. உன் மனதில்தான் நான் இருக்கின்றேன். நீ எந்த காரியத்தை செய்து கொண்டிருந்தாலும், எங்கிருந்தாலும், எதை செய்தாலும் என்னையே நினைவில் நிறுத்தி உன் வேலையை செய். அதை நான் வெற்றியடையும்படி செய்வேன். மலையே இடிந்து விழுந்தாலும் கலங்காதே. மலை இடிந்து மேலே விழுந்தாலும் கலங்கக்கூடாது. பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கின்றேன். பயப்படாதிரு. பலம் கொண்டு திடமான மனதோடு இரு. உன்னை ஒருபோதும் இந்த சாகி கைவிட மாட்டேன். உன்னை விட்டு விலகவும் மாட்டேன். கலங்காதே என் தங்கமே. உன் செயல்களில் உன்னை விட நானே முன்னே நிற்பேன். நீ விழிப்புணர்வு இன்றி இருந்தாலும் நான் மிகவும் விழிப்புடன் இருந்து உன்னை வழிநடத்தி செல்வேன். நீ பிறருக்கு செய்யும் துரோகமும் உதவியும் ஆற்று நீரினைப் போல கடலில் கலந்து மேகமானாலும் மீண்டும் உன்மீதே மழையாய் பொழியும். பிடிக்காத விஷயங்களை கண்டு கொள்ளாமலும், வேண்டாத விஷயங்களில் கவனம் செலுத்தாமலும், தேவையற்ற கேள்விகளுக்கு பதிலளிக்காமலும் இருந்தாலே நீ சமாளிக்கும் பிரச்சனைகள் அனைத்தையும் தவிர்த்து விடலாம். வாழ்வில் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் ஒன்றுதான். வெறுப்பவர்களை தேடாதே. விரும்பியவர்களை ஒருபோதும் வெறுக்காதே. நீ உன்னையே எதற்கு நொந்து கொள்கின்றாய்? யாரும் உன் மனதை புரிந்து கொள்ளவில்லை என நீ வருத்தப்படுவதை விட யாராலும் புரிந்து கொள்ள முடியாத மனம் உனக்கு உண்டென்று கர்வமாயிரு தங்கமே. உன் வாழ்வில் உயர்ந்த நிலையை அடையும் நேரம் வந்துவிட்டது. இனி உன் வாழ்வில் அனைத்தும் சுபமே. வெற்றியை பற்றி கவலைப்படாதே. நான் உன்னோடு இருப்பதே உனக்கு மிகப்பெரிய வெற்றித்தான் குழந்தையே. உன் வாழ்க்கை மாறுவதை கவனி.
நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய். நீ இதுவரை இருந்ததை விட மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்றாய். உனக்கு நல்லதை மட்டுமே நான் நடத்தி கொடுப்பேன். ஆபத்தில் உதவாத நண்பன், அவசரத்திற்கு உதவாத சொந்தம், பசிக்கு உதவாத உணவு, தேவைக்கு உதவாத பணம், இவை இருந்தும் பயனில்லை. வாழ்க்கையில் நாம் சந்தித்தவர்களில் சிலர் நம்மை ஏமாற்றி இருக்கலாம், சிலர் நம்மை சோதித்திருக்கலாம், சிலர் நம்மை பயன்படுத்தி இருக்கலாம், சிலர் நம்மை அவமானப்படுத்தி இருக்கலாம், சிலர் நமக்கு பாடம் கற்பித்திருக்கலாம், சிலர் நம்மை முதுகில் குத்தி இருக்கலாம், சிலர் நமக்கு துரோகம் செய்திருக்கலாம். ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். நாம் சிறந்த மனிதனாக உருவாவதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர்கள் இவர்களே என்பதை. அனைத்தையும் நானே நடத்துகின்றேன் என்று திடமாக நம்பு. எனக்கு நானாகவே செய்கின்றேன் என்ற எண்ணத்தை வரவிடாதே. நான் துணையாக இருப்பேன். நீ நடக்கும் பாதையில் முட்கள் இருந்தால் நானே முன்பாக கலந்து விடுகின்றேன். நான் உன்னுடனே வந்து கொண்டிருக்கின்றேன். உன் பாரத்தை என்மேல் வை. மனசாந்தி இல்லாத என்ற ஒரு அங்குல இடம் கூட இவ்வுலகில் கிடைக்காது குழந்தையே. உன் பாரத்தை என்மேல் வை. என் மீது உன் பார்வையை திருப்பு. என்னையே தியானி. நிச்சயமாக நான் உனக்கு சாந்தியை அளிப்பேன். ஏமாற்றம் என்பது வாழ்வில் ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கே. பக்குவமாக அதிலிருந்து மீண்டு வந்துவிட்டால் வாழ்க்கையை கற்றுவிடலாம். இழந்ததை நினைத்து வருந்தாதே. என் மீது முழு நம்பிக்கை இருக்கும் வரை நீ எதை இழந்தாலும் அது வேறொரு வடிவில் உன்னை வந்து சேரும். இனியும் நீ கலங்கி நிற்க தேவையில்லை தங்கமே. நீ நினைத்த காரியங்கள் கைகூடி வரப்போகின்றது. உன்னை ஒரு அதிசயத்தால் ஆச்சரியப்படுத்தப் போகின்றேன். உனக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கப் போகின்றது. உன்னை வழிநடத்த நான் இருக்கும் போது நீ ஏன் கவலைப்படுகின்றா? உனது எதிர்காலம் துன்பத்தில் ஆழ்த்திவிட நான் எப்படி அனுமதிப்பேன்? என் மீது நம்பிக்கை வை. முக்காலமும் அறிந்தவன் நான். உன் வாழ்க்கையை நான் அறிவேன். உன் துன்பம் முடிவுக்கு வரப்போகின்றது. நீ செய்யும் அனைத்து செயல்களிலும் என்னை நினைத்து செயல்படு. உனக்கான வெற்றி நிச்சயம். குழந்தையே, உனக்கே தெரியாத நேரத்தில் நான் உனக்கு உதவ வருவேன். நம்பிக்கை வை. கவலைப்படாதே. உன் மனவேதனையை நான் அறிவேன். உன்னால் முடியும் என்று முதலில் நீ உன்னை நம்பு. தோல்வி என்றால் சோர்வடையாதே. ஏமாற்றங்களை ஏற்க பழகு. உன் தன்னம்பிக்கையையும் மனதைரியத்தையும் பலப்படுத்தவே நான் உனக்கு தரும் சோதனைகள் தான் இவைகள் எல்லாம். இதை திடமாக நம்பு. அனைத்தும் மாறும். உனக்கான நல்ல காலத்தை நான் உருவாக்கித் தருவேன். நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. நீ தேடி சென்ற காலம் விலகி அனைத்தும் உன்னை தேடி உனது வருகைக்காக காத்திருக்கும் நேரம் வந்துவிட்டது. கவலைகளுக்கு என்றும் இடம் தராதே. மனம் தளராமல் இரு. உன்னுடைய தடங்கல்கள் எல்லாம் விலகி உன் குடும்பம் சந்தோஷத்தில் ஆளப்போகின்றீர்கள். தயாராக இரு. நான் அனைத்தையும் நடத்தி தருவேன். உன் கர்ம வினைகளின் பாவங்களை எனக்கு தானமாக கொடுத்துவிட்டு மகிழ்ச்சியாய் இரு குழந்தையே. உடல், மனம், பேச்சு, செல்வம் ஆகியவற்றால் என் பாதங்களில் சரணடைந்து விடு. நிரந்தரமாக என் நாமத்தை ஸ்மரணம் செய்தால் லீலைகள் அனுபவமாகும். என் வைரமே, உன் வாழ்வில் எத்தனை சோதனைகளை நீ அனுபவிக்கின்றாய் என்று எனக்கு தெரியாதா என்ன? சொல்ல வார்த்தைகள் இல்லாத அளவிற்கு பிரச்சனைகள். கலங்காதே. பிரச்சனைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகிவிடும். அனைத்தும் மாறப்போகின்றது. உனது வாழ்க்கை முறைகளை நான் மாற்றப் போகின்றேன். உன்னை உயர்த்தும் பணி என்னுடையது. கடவுள் கவலையில்லாத வாழ்க்கையை யாருக்கும் தருவதில்லை குழந்தையே. ஆனால் கவலையை தாங்கும் மன வலிமையை கேட்டால் நிச்சயம் தருவார். சுமைகளை கண்டு துவண்டு விடாதே. இந்த உலகத்தையே சுமக்கும் பூமியை உன் காலடியில் தான் என்பதை மறந்து போகாதே. உன் துன்பங்கள் யாவும் முடியும் நேரம் வந்துவிட்டது. இனி உனக்கு வசந்த காலமே. உன் கஷ்டங்கள் அனைத்தும் முடிந்தது. இன்று முதல் உன் வேண்டுதல்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக நிறைவேறும். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு குழந்தையே. நீ என்னிடம் நீண்ட நாட்களாக கேட்டுக்கொண்டிருந்த ஒரு விஷயத்தை கூடிய விரைவில் நடத்தி தரப்போகின்றேன். அதற்கு நீயும் தயாராக இரு. அனைத்தையும் உனக்கு கொடுப்பதற்கு நான் வந்து கொண்டிருக்கின்றேன். எனது வருகைக்காக காத்து கொண்டிரு தங்கமே. எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கவில்லை என்று சோர்ந்து போகாதே. உன் வாழ்வில் கெட்ட கர்மாக்கள் இருந்தால் அதை அனுபவிக்க வேண்டும். யாரும் அதிலிருந்து தப்பிக்க முடியாது. ஆனால் நிச்சயம் அதன் பிறகு நல்ல வழி பிறக்கும். என்னை நம்பு. நான் உனக்காக இருக்கும்போது நீ கவலைப்படாதே. நான் இருக்கின்றேன். நீ ஜெயமாக வாழ்வாய். எந்த சூழ்நிலையிலும் என் மீது மாறாத நம்பிக்கை வைத்திருப்பவனை நான் ஒருபோதும் கைவிடுவதில்லை.
அவனை அளவுக்கு அதிகமாகவே நான் நேசிக்கின்றேன். நீ எப்போதும் என் பார்வையில் தான் இருக்கின்றாய் என்பதை மறவாதே. அதற்காகத்தான் இன்று நான் உனக்கு காட்சி கொடுக்கப் போகின்றேன். என் அனுமதி இல்லாமல் உன் நிழலை கூட யாராலும் தொட முடியாது குழந்தை. இன்னும் எத்தனை நாட்கள் இந்த நரகவேதனை அப்பா என நீ கதரும் மனக்குமுறலை உணராமல் இல்லை. உன் கர்மாவின் தீவிரத்தை குறைத்து விட்டேன். அது முடிய சிறிது காலமே உள்ளது. அதுவரை என் நாமத்தை உச்சரி. காலம் கனியும். அதுவரை பொறு. அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன். இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா.